ஈரானின் கடற்படைக்கு மற்றொரு தர்ம சங்கடமான சம்பவத்தில் தெற்கு ஈரானில் உள்ள பண்டர் அப்பாஸ் துறைமுகத்தின் ஆழமற்ற நீரில் ஞாயிற்றுக்கிழமை கவிழ்ந்த சஹாந்த் என்ற போர்க்கப்பல் இப்போது முழுமையாக கடலுக்குள் மூழ்கிவிட்டது. இதை ஒரு விபத்து என்று ஈரானிய தரப்பில் கூறுகிறார்கள். விபத்து என்பது உண்மையாக இருந்தால் 2018 ஆண்டு முதல் ஈரான் விபத்தில் இழந்த 3வது கடற்படை கப்பல் இது. ஆனால் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் விபத்து என்பதை விட இது ஒரு தாக்குதல் அல்லது நாசவேலியாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஈரானிய கப்பலை மூழ்கடித்த பின்னணியில் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். ஈரானிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஈரானிய ஊடகங்களின்படி கப்பலின் டேங்களில் நீர்க்கசிவு காரணமாக போர்க்கப்பல் சஹாண்ட் ஆரம்பத்தில் கடலில் அதன் சமநிலையை இழந்து ஒரு பக்கமாக உருண்டது. அதன் விளைவாக குறைந்தது 2 பேர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்தார்கள் என்றும் கூறப்பட்டது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை வெளியிடப்படவில்லை. கப்பல் ஒன்று கடலில் அதன் சமநிலையை இழந்து ஒரு பக்கமாக உருள்வது சாத்தியம்தான். ஆனால் அப்படி நடந்தால் கப்பலை சில மணி நேரத்தில் நிமிர்த்திவிட முடியும். கப்பலின் டேங்களிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்ட பின்னர் கப்பலை நிமிர்த்தி கடல் மட்டத்துக்கு கொண்டு வர முடியும். அதுவும் இந்த கப்பல் ஒரு பக்கமாக உருண்டது ஒரு துறைமுகத்தில். தெற்கு ஈரானில் உள்ள பண்டர் அப்பாஸ் துறைமுகம் ஈரானின் பெரிய துறைமுகங்களில் ஒன்று. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் கப்பலை நிமிர்த்துவதற்கு தேவையான உபகரணங்கள் நிச்சயமாக அந்த துறைமுகத்தில் இருக்கும். மறுநாள் எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் கப்பலின் ஹால் மற்றும் சோனார் குவிமாடத்தின் ஒரு பகுதி மட்டுமே தண்ணீருக்கு மேலே தெரிந்தது. அதன் அர்த்தம் அந்த நேரத்தில் கப்பல் தண்ணீருக்குள் மூழ்கிக் கொண்டிருந்தது. 3 தினங்களின் பின் உள்ளூர் ஊடகங்கள் கப்பல் முழுமையாக மூழ்கிவிட்டதாக கூறின. கப்பலை துறைமுகத்தோடு கட்டியிருந்த கயிறு அறுந்து விட்டதாகவும் கூறப்பட்டது. இப்படியான சந்தர்ப்பத்தில் கப்பலை துறைமுகத்துடன் ஒரு கயிற்றால் கட்டினார்களா என்ற கேள்வியும் எழுந்தது. ஈரானிய தரப்பில் கூறுவது போல இது ஒரு விபத்தாக இருந்தால் கப்பலில் இருந்தவர்களுக்கு அடிப்படை பயிற்சி மற்றும் மேற்பார்வையின் பற்றாக்குறையை காட்டுகிறது. ஆனால் கப்பல் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு கப்பலுக்குள் ஆட்களும் இருந்திருக்கிறார்கள். கப்பலின் டேங்குக்குள் நீர்க்கசிவு ஏற்பட்டால் நிச்சயமாக யாராவது பார்த்திருப்பார்கள். காரணம், கப்பலின் சமநிலையை குலைக்க வேண்டுமென்றால் ஏராளமான அளவுக்கு நீர்க்கசிவு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படியான சூழ்நிலையில் கப்பலுக்குள் இருப்பவர்கள் அதை பார்க்காமல் விட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கப்பலின் டேங்கில் இருந்து நீரை வெளியேற்றுவதற்கு சக்தி வாய்ந்த மோட்டார்ஸ் கப்பலுக்கு உள்ளேயும் இருக்கின்றன. கப்பல் ஒரு துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதால் துறைமுகத்தில் இருந்து கப்பலுக்கு உள்ளே கொண்டு வந்தும் தண்ணீரை வெளியேற்றியிருக்க முடியும். ஒருவேளை கப்பல் சமநிலை இழந்து உருளும் வரை யாரும் கவனிக்கவில்லை என்றால் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்து கப்பல் உருண்ட பின்னர் அதனால் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன, காயமடைந்தவர்களும் அகற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் கப்பலின் டேங்குக்குள் தண்ணீர் இருப்பது நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த தண்ணீரை வெளியேற்ற முயற்சித்திருப்பார்கள். ஆனால் அதுவும் செய்யவில்லை என்றால் கப்பலின் கீழ்ப்பகுதியில் பெரிய அளவிலான வெடிப்பு ஏற்பட வேண்டும். துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள கப்பலின் கீழ்ப்பகுதியில் வெடிப்பு ஏற்பட வேண்டுமென்றால் அது சாதாரணமாக நடக்காது. ஒரு வெடி விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதனால் தான் இதன் பின்னணியில் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இஸ்ரேல் இப்போது ஒரு போரின் நடுவில் உள்ளது. போரின் பின்னணியில் ஈரான் இருக்கிறது. அதனால் ஈரானிய கடற்படையின் கப்பல்கள் மீது இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் தாக்குதல் நடத்துவது சாத்தியம்தான். ஈரானுக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் தாக்குதல் நடத்துவது அப்படியொன்றும் புதிய விஷயமல்ல. கடந்த காலத்தில் பல தடவைகள் ஈரானுக்குள்ளே இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் பாதுகாப்பு அதிகமான பகுதிகளில் பகல் நேரத்தில் கூட இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள். ஈரானிய அணு ஆலைக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானிய இராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படைப்பிரிவால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட அணுசக்தி விஞ்ஞானியை கூட மொசாட் தாக்கியிருக்கிறது. அதனால் தெற்கு ஈரானில் உள்ள பண்டர் அப்பாஸ் துறைமுகத்துக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதும் சாத்தியம்தான். பொதுவாகவே ஈரானுக்குள் நடக்கும் தாக்குதல்களுக்கு இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் உரிமை கோருவதில்லை. ஆனால் தாக்குதலை நடத்தியது யார் என்று ஈரானுக்கும் தெரிந்திருக்கும், இஸ்ரேலுக்கும் தெரிந்திருக்கும்.
தற்போது மூழ்கிய அல்லது மூழ்கடிக்கப்பட்ட போர்க்கப்பலுக்கு சஹாண்ட் என்ற பெயரை ஈரானிய கடற்படை ஏன் சூட்டினார்களோ தெரியவில்லை. காரணம், ஈரானிய கடற்படைக்கு சஹாண்ட் என்பது ஒரு ராசியற்ற பெயர். ஈரானிய கடற்படையிடம் சஹாண்ட் என்ற இதே பெயரில் முன்பு ஒரு போர்க்கப்பல் இருந்தது. அந்த கப்பலும் மூழ்கியது. அது மூழ்கியது மட்டுமல்ல, மூழ்குவதற்கு முன் கப்பல் தீப்பிடித்து எறிந்த பின்னரே மூழ்கியது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் ஈரானிய கடற்படையின் சஹான் கப்பல் மூழ்குவதற்கு முன் தீப்பற்றி எரியும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். இது நடந்தது 1988 ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி. சரி, ஈரானிய கடற்படை கப்பல் ஏன் தீப்பற்றி எரிந்தது? ஈரானிய கடற்படையின் சஹாண்ட் போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது அமெரிக்க கடற்படை. விதத்தில் சொல்ல போனால் இது ஈரானிய கடற்படை அமெரிக்காவிடம் கேட்டு வாங்கிக் கொண்ட தாக்குதல். ஈரானிய கடற்படையின் சஹான் போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதற்கு 4 தினங்களுக்கு முன் அமெரிக்க கடற்படை கப்பல் USS சாமுவேல் ராபர்ட்ஸ் சர்வதேச கடலில் சென்று கொண்டிருந்த போது அது சென்ற கடல் பாதையில் ஈரானிய கடற்படை கடல் கண்ணி வெடியொன்றை வைத்தது. அது வெடிக்கவே அமெரிக்க கடற்படை கப்பல் USS சாமுவேல் ராபர்ட்ஸ் சேதமடைந்தது. ஆனால் கப்பல் தொடர்ந்தும் பயணித்தது. கப்பலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அமெரிக்க கடற்படையின் விமானந்தாங்கி கப்பல் உட்பட 3 கப்பல்கள் அந்த பகுதியில் இருந்தன. விமானந்தாங்கி கப்பலின் மேல்தளத்தில் விமானங்களும் இருந்தன. கண்ணிவடி வைத்த ஈரானிய கடற்படையை தாக்குமாறு அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த தாக்குதல் தான் ஆபரேஷன் பிரைம் மேண்டிஸ் என்று பெயரிடப்பட்டது. அமெரிக்க விமானந்தாங்கி கப்பலில் இருந்து விமானங்கள் புறப்பட்டு அந்த கடல் பகுதியில் ஈரானிய கடற்படையின் கப்பல்களை தேடின. அப்படி தேடிய அமெரிக்க கடற்படையின் 2 A-6C விமானங்கள் லராக் தீவிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் ஈரானிய கடற்படையின் சஹாண்ட் போர்க்கப்பலை கண்டுவிட்டன. உடனடியாக அமெரிக்க விமானங்களில் இருந்து 2 ஹார்பூன் ஏவுகணைகளும் 4 AGM-123 ஸ்கிப்பர் 2 ஏவுகணைகளும் ஏவப்பட்டன. அது தவிர அந்த விமானங்கள் ஈரானிய கப்பலுக்கு மேலே பறந்து ராக்கி கொத்து குண்டுகளை கப்பலின் மேல்தளத்தில் வீசின. ஈரானிய கப்பல் பற்றி எரிந்தது, ஆனால் மூழ்கவில்லை. உடனே அந்த கடற்பகுதிக்கு விரைந்து வந்த அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல் USS ஜோசப் ஸ்ட்ராஸ் ஈரானிய கடற்படையின் சஹான் போர்க்கப்பலின் அடிப்பகுதியை நோக்கி ஒற்றை ஹார்பூன் ஏவுகணையை ஏவ ஈரானிய கப்பலின் கீழ்ப்பகுதி வெடித்தது. எரிந்து கொண்டிருந்த கப்பல் மூழ்கியது. ஈரானிய கப்பலில் இருந்த 45 பேரும் கொல்லப்பட்டார்கள். அந்த கப்பலின் ஞாபகார்த்தமாகவே 2012ஆம் ஆண்டு தமது புதிய கப்பலுக்கு ஈரானிய கடற்படை சஹாண்ட் என்று பெயரிட்டது. இப்போது அந்த கப்பல் ஈரானிய துறைமுகத்திலேயே மூழ்கிவிட்டது. இனி இந்த பெயரை ஈரானிய கடற்படை பயன்படுத்தாது என்று எடுத்துக்கொள்ளலாம்.